ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பூண்டு கார சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து சாதத்தை கூடவும் இட்லி தோசை கூட சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குளிர்காலத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போது இந்த சட்னி செய்கிறதுக்கு வரமிளகா ஒரு 25 இல்லைன்னா 20 உங்கள் காரத்தை தகுந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நான் செய்கிற அளவுக்கு பூண்டு வந்து 30 பல் இல்லைன்னா 40 பல் அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 3 கட்டி அளவு பூண்டு. இப்போ கடாய் சூடு பண்ணிக்கோங்க. வறுக்கிறதுக்காக அடிகனமான பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா வந்து நம்ம வரமிளகா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வரமிளகா வந்து நல்லா வறுபட்டு வரணும், நல்லா செவந்து வரணும். அப்போ தான் வந்து டெக்ஸ்சர் வந்து சட்னிக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்தளவுக்கு நல்லா பார்த்து செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இந்தளவுக்கு உப்பி செவந்து வந்ததும் நம்ம இதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போது அடுத்ததான் பெருங்காய கட்டி இந்த மாதிரி சின்ன பீஸ் அளவுக்கு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் மிக்சியில் போட்டு அரைக்கிறப்ப சேர்த்திக்கோங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு ஓரமாக பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அரைக்கிறப்ப தனித்தனியாக தான் அரைக்க போகிறோம். அதனால் இப்போது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, உருட்டு உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க. இதையும் வந்து நல்லா செவந்து வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்ச வருங்க, ரொம்ப கருகிடக்கூடாது. நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கருகிடுச்சுன்னா அப்புறம் சட்னி டேஸ்ட் நல்லா இருக்காது, அப்புறம் டெக்ஸ்சரும் நல்லா இருக்காது. இப்போ இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக எண்ணெய் வந்து கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு சேர்த்திக்கலாம். இப்படி எண்ணெயில் சேர்த்து வதக்கிறப்போ நல்லா வதங்கி வரும், அதனால தான். இப்போ இந்த பூண்டு வந்து நல்லா மொறுமொறுன்னு செவந்து வந்தால் போதும். ரொம்பவும் கலர் சேஞ்சாக வேண்டாம், இந்தளவுக்கு செவந்து வந்தால் போதும். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது வந்து நல்லா எல்லா பொருளும் வந்து இப்போது தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. இது வந்து நல்லா ஆறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சா தான் சட்னி வந்து டெக்ஸ்சர் வந்து நல்லா இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் வரமிளகா ஃபஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதை வந்து நல்லா ஒரு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ அடுத்ததாக பெருங்காய கட்டியும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பையும் சேர்த்திட்டு கூடவே கல்லுப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லைன்னா தூள் உப்பு இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ இது கூட பூண்டையும் இப்போ சேர்த்திட்டு நல்லா பல்ஸ் மோடில் வச்சு 2-3 டைம் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அரைச்சாச்சு. இப்போ எண்ணெய் விட்டு நம்ம அரைச்சதுனால இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு டைம் மிக்சியில் போட்டு அடித்தோம்னா அது வந்து நல்லா தூளாக நல்லா கலர்ஃபுல்லாக வந்துடும். இப்போ எண்ணெய் இருக்கனால இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்குது. இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறி வரட்டும். ஆறுனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா பவுடராக நல்லா டெக்ஸ்சரும் நல்லா இருக்குது, நல்லா பொடி பொடியாகவும் நல்லா வந்திருக்குது. இது வந்து சாதத்து கூட சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 15 நாள் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வச்சுக்காதீங்க. இப்போ இட்லிக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இப்படி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடரை சேர்த்திக்கோங்க. பூண்டு பொடி சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படி எண்ணெயில் ஊற்றி இட்லி தோசை கூட சாப்பிட்றப்போ காரமும் தெரியாது, டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி எண்ணெயில் ஊற்றி செய்கிற மாதிரி இருந்தால் இது வந்து வெளியிலே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அவசியம் கிடையாது, பொடியாக இருந்தால் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நல்லா கலந்து எண்ணெயிலோடு கலந்தாச்சு. இதை வந்து ஒரு நாள் வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா எல்லாம் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ மீதி பவுடரை இந்த மாதிரி பவுல் எடுத்து ஏதாச்சும் டைட் கண்டெய்னர் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில். இப்போ நான் இன்றைக்கி வந்து தோசையோடு சாப்பிட போகிறேன்.
பூண்டு பொடியை இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து சாப்பிட்றப்போ இந்த குளிர்காலத்துக்கு ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.